பாக்கி சொல்லுங்க மாமா. இப்படி மேல வந்து கட்டல படுவா. ஏய், உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வா. ஏய், எந்திரி மேல, எந்திரி. ஏ மாமா, எப்போ நான் தெரியா தானே படுத்துக்குவேன். இன்னைக்கு மட்டும் புதுசா ஏன் என்ன வம்பு கேக்குறீங்க? வம்பு கிழக்கிறனா? நான் ஒன்னும் தப்பான அபிப்பிராயத்தோட என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம உன்னை கட்டளை கூப்பிடலடி. பாவம் கர்ப்பஸ்திரி பொம்பளை கொசுக்கடியில் அவஸ்தப்படுறாளேன்னு ஒரு அனுதாபத்துல கூப்பிட்டேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க. ரொம்ப நல்லா இருக்கு மாமா உங்க அனுதாபம். சாகறதுக்கு விஷத்தை கொடுத்துட்டு தலைவலிக்கு தடவை விடுற மாதிரி. என்ன விஷம் தலைவலின்ட்டு? ஏதாவது பேசினா புரியுறாப்ல பேசு. கல்யாணம் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தடவை நான் பட்டி கடத்திருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாளாவது நீ சாப்பிட்டியே இல்லையான்னு கேட்டிருக்கீங்களா? இப்ப உங்க குழந்தைய வயித்துல வளர்றதுன்னு தெரிஞ்சதோ உட்கார வச்சு சாப்பாடு போடுறீங்களே, அப்ப நான் இது புள்ள பெக்கிற மிஷின் மட்டும் தானா? பாக்கியலட்சுமி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுட்ட. நான் குழந்தைன்னு சொன்னா நீயும் குழந்தைதான், அதுவும் குழந்தைதான். நீயாவது என் குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்க, நான் உன்னை தினம் என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் அழாதம்மா. கையெடுக்க மாமா. நீ நல்ல பொண்ணு இல்ல, ப்ளீஸ் தயவு செஞ்சு கையெடுக்க மாமா. ஏண்டி தினம் நான் சாப்பிட்ட எச்ச பிளேட்ல சாப்பிடுறேன், நான் தொட்டா என்ன தப்பு? புருஷன் சாப்பிடுற எச்ச தட்டையில சாப்பிடுறதுக்கு எல்லா பொண்டாட்டியும் சந்தோஷப்படுவா. ஆனா புருஷனே எச்சலாய் வந்து நின்னா எந்த பொண்ணால மாமா தாய்க்க முடியும்? ஒரே ஒரு நிமிஷம் நல்லா யோசனை பண்ணிப்பார். இவ்வளவு தர்ம சங்கடத்துக்கும் யார் காரணம்? உலகம் தெரியாத ஒரு அப்பாவையும் உன் புருஷன். அவனை சின்ன வீடு வச்சுக்கோன்னு சொன்னது யார் தப்பு? ஏன் தப்புதான், ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். அன்னைக்கு என்னமோ பெரிய இவ்வளோட்டும் பேசுறேன். ஆனா எனக்கு அனுபவிக்கும் போதானே பொண்டாட்டிக்கிற உரப்பே வருது. பதட்டப்படாத பாக்கியலட்சுமி. அன்னைக்கு நீ கண்ணைக்கு உதாரணம் சொல்லும் போது ரொம்ப நியாயமா இருந்தது. அவ கிடக்குறா. அவ என்ன மாதிரி கர்ப்பம் ஆகலையே. ஆழ்ந்தா கதை வேற மாதிரி என்ன போயிருக்கோம். அவளுக்கு மட்டும் என்னமோ பெருசா மாதிரியே இருக்கிற சக்தி இருந்ததா? எனக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தது. முதல்ல பாகியலட்சுமி, பாகியலட்சுமி, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு, பாவம். அது எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி. நான் சின்ன வீடு வச்சது தப்பு. நீ நல்லா சாப்பிடணும் பாகியலட்சுமி. என் குழந்தை நல்லா இருக்கும். என்ன மன்னிச்சேன்னு சொல்லு பாகியலட்சுமி. என் பொண்டாட்டி தெய்வம். எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணம். நல்ல ஜாதி ஜனத்துல பிறந்து குடியும் குடுத்தன மார்க்கம் பண்ற வேலையாடா இது? கட்ட பொண்டாட்டி வீட்டுல முழுதாக இருக்காளே, அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்கிற அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி செல்லவாரித்தனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்தது? ஏங்கன்னு உங்க ஐயன் இந்த திட்டு திட்டுறாரு, அப்படி நீ என்னதான் தப்பு பண்ணின? கீரி கீரி குடிச்சியா? அது இல்ல பின்ன சாராயம் கீரி குடிச்சியா? எங்க வாயுது அது கூட பரவாயில்ல. பிறகு இப்படி திட்டுறாலும் அப்படி நீ என்ன தப்பு பண்ணின? சொல்லண்டா, 10 மாசம் சுமந்தவ கேட்கறான், பூத்தியா வச்சிருக்கன்னு சொல்லு, புழு புழுன்னு இருக்கும். யாராவா? எத்தனை நாளை வச்சுக்கிட்டு இருக்க சொல்றா. இத பாருங்க, அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க. அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. பாக்கட்டுமே, அவனுக்கு ஏதாவது சூடு சொரணை இருந்தா உரைக்கும். அவன் தான் எல்லாத்தையும் வித்து திங்கிறவனாச்சு, அவனுக்கு அங்க உரைக்க போகுது. சரிங்க, எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும். முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க. அவன் உள்ள வரப்படாது. வீடு என்ன மனம் நினைச்சியா? அவன் நேரம் வரைக்கும் எங்க போய் பல்லு அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அங்கேயே போய் படுக்க சொல்லு. அத்தை, உங்க வீட்டுக்காரருக்கு வேணும்னா அவர் கை கடக்கமான புள்ளியா இருக்கலாம். ஆனா எனக்கு கௌரவமான புருஷன். அதை கொஞ்சம் மனசுல வச்சு பேச சொல்லுங்க. இப்ப மாத்திரம் பொண்டாட்டிங்க ரோசம் பொத்துக்கிட்டு வருது இல்ல? அவன் தினம் ஓவர் டைம் ஊரை சுத்திக்கிட்டு வர்றானே, அது உண்மையா பொய்யான்னு ஒரு நாளாவது போய் பேங்க்ல விசாரிச்சிருப்பியா? இவன் பண்ண காரியத்துக்கு வேற ஒரு பொம்பளையா இருந்தா வழக்கு மாத்த எடுத்திருப்பான். உன்ன மாதிரி வக்காலாத்தா வாங்கியிருப்பா. தாலி ஏத்துக்கிட்ட அவளுக்கு
பொண்டாட்டிங்கிற ஒரு உரிமை மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் அவளுக்கு எத்தனையோ ஸ்தானங்கள் இருக்கு. குழந்தை பால் குடிக்கும் போது கிடைச்சிருச்சுடா எல்லா அம்மாவுக்குமே ஆத்திரம் வரும். ஆனா அதுக்காக எந்த அம்மாவுமே தன் குழந்தைய பட்டி போட மாட்டாங்க. என் புருஷன் பண்ணது தப்புதான், அதுக்காக ஒரே அடியா அவரை ஒதுக்கிட முடியுமா? இல்ல நான் தான் ஒதுக்கிக்க முடியுமா? ஓஹோ, அப்போ உன் புருஷன் தினம் அப்பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வருவான், நீ வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்குள்ள அழைச்சிக்குவேன். அதை நாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாம இருக்கணும், எதுவும் கேட்டப்படாது, அப்படித்தானே? என்னைக்காவது என் புருஷன் தெரிஞ்சுனா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இல்லன்னா என் தலைவிதின்னு நினைச்சுக்கிறேன். எங்க பிரச்சனை உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருந்தா நாங்க வேணா தனி கொடுத்துடும் போயிடுறோம். உள்ள போய் 2 பேருக்கு மாத்து துணி எடுத்து பண்ணி யாருங்க அவதான் சிரிச்சு புரியாம சொல்றதை செய்யடி. ஓ, என்னங்க நான் சொன்னதை நீங்க தப்பா அர்த்தம் பண்ணிக்கிட்டீங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் வேணா என் பையனை எப்படி எல்லாமும் வளர்த்திருக்கலாம், ஆனா எங்க அப்பா என்ன ரோசத்தோட வளர்த்துட்டேன். சின்ன சிறுசுகளை வெளியே அனுப்பிச்சிட்டோம்னு கெட்ட பேர் வர்றதை விட பெரியவங்க நாங்க விட்டு கொடுத்து விலைக்கு போறது கொஞ்சம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடே அத்தை, அப்பா நான் செஞ்ச தப்பு தான், தயவுசெய்து நான் சொல்றேன். ஏய், உன் பொண்டாட்டி இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறமும் இங்க இருக்கிறதுக்கு நாங்க என்ன ரோசம் கிட்ட கொண்டாச்சியா? விடுறா, கைய விடு. ஏமா நீயா சொல்லக்கூடாதா? அவருக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. அம்மா சேனியா இனிமே இப்படி எல்லாம் சேனியா ஏன் பேச மறிக்கிற? சேனியா ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? தப்பு பண்ணதுனா அவனை போட்டதுக்கு இப்படி அடிக்கிற? இத பாரு, இன்னொரு தடவை அக்கா கிக்காது இந்த வாசப்படியை மிதிச்ச நான் ரொம்ப பொல்லாதவனா ஆயிடுவேன். என் தலைவதி என்னமோ அப்படியே நடக்கட்டும், நீங்க யாரும் வக்காலத்துக்கு வர வேண்டாம். உள்ள தாச்சி பொம்பளை ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட நான் கூட இல்லாம நானும் புது பொண்டாட்டி மாதிரி உங்க கூட வந்து போட்டேன். நானெல்லாம் ஒரு பொம்பளைக்கு லட்சணம். யார்கிட்ட இவ சுத்த புரியாதவளா இருக்க? நான் மட்டும் என்னப்ப சந்தோஷமா வந்துகிட்டு இருக்கேன். நீயாவது வார்த்தைக்கு வார்த்தை மருமக மருமகன்னு சொல்ற, ஆனா நான் என் சொந்த மக மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நீயும் நானும் அவளை பொத்தி பொத்தி பாக்குறதுனாலதான் அந்த ஓடுகாலி பைய கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ராத்திரி பூரா தொண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு 4 நாளைக்கு மருமகளை தனியா வீட்டுல விட்டு பாரு, உள்ளத்தாச்சி பொண்டாட்டி வீட்டுல தனியா இருப்பாளேன்னு பயந்துகிட்டு பையன் நேரங்காலத்தோட வீடு வந்து சேரும். மாப்பிள்ள, மாப்பிள்ள பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல எது நடந்தாலும் அது புருஷன் பொண்டாட்டி சமாச்சாரம். அதுல நான் தலையிறது அவ்வளவு மரியாதையா இருக்காது. இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டேன். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, அது நிஜம்தானுங்களா? மாப்பிள்ள, என் பொண்ணு 5 வயசு ஆக்கும்போதே அதோட அம்மா போயிடுச்சு. அம்மா இல்லாத குறை தெரியாம நான் வளர்த்தேன். ஆனா புருஷன் இருந்து இல்லாம போயிட்டா அந்த குறைய என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. மாப்பிள்ள, இதோ என் பொண்ணு உட்காந்து வருவாளேன்னு தான் ஆசைப்பட்டு இதை வாங்கினேன். இந்த நிலைமை என் பொண்ணுக்கும் வேண்டாங்க மாப்பிள்ள. நீங்க வந்தா இந்த சாவியை கொடுக்கணும். பாக்கியலட்சுமி எங்க போயிருக்கா? கணபதி காலனி வரைக்கும் போயிருக்கா. என் வீட்டுக்காரர் பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவரை வாசனையே நிக்க வச்சு வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டத என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் நான் அப்ப அப்படி பேசுறேன். அதுக்காக உங்க 2 பேரும் காலையை விழுந்து மன்னிப்பு கேட்க நான் தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. என்னங்கோ அந்த பொண்ணு பேசுனதே எல்லாம் கேட்டீங்களா? கேட்டுக்கிட்டு தான் தம்பி. எத்தனையோ தடவை என் மக எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டப்ப கூட என் மனசு இழகவே இல்லை. ஆனா இப்ப இந்த பொண்ணு வாங்க, நம்ம வீட்டுக்கு போகாட்டியும் பரவாயில்ல. நம்ம ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோங்கிற விவரத்தை அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலாம். இத பாருமா, உனக்கும் உன் புருஷனுக்கும் வெட்கம் மானம் சூடு சோறன எதுவுமே கிடையாதா? நாங்க 2 பேரும் எங்க போனாலும் ஏன் இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க பின்னாலேயே அலையறீங்க? அதானே உங்க புருஷன் பூஜையில வச்சுக்கிட்டு வேடிய வேடிய ஊரை
உனக்கு அறிவு இல்ல? யாரை கேட்டுறீங்க வந்த? எப்ப உன்னை மதிக்காம இவ்வளவு தூரம் தூக்கி எறிஞ்சு பேசுறாங்களோ அப்புறம் இந்த வாசல உனக்கு என்னடி வேலை? இத பாருமா, எனக்கும் கையங்கால் இருக்கு. என்னால என் பொண்டாட்டிய கௌரவமா வச்சு காப்பாற்ற முடியும். அனாவசியமா வார்த்தையில இறக்க வேண்டானே அந்த ஆளுட்டு சொல்லு.